சீமான் பேச்சுக்கு விஜய் பதிலே சொல்லக்கூடாது. விஜய் கட்சிக்காரங்க கூட பதில் சொல்லக்கூடாது. அவரை அவங்க இக்னோர் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா அவர் எழுப்புகிற கேள்விகள் அரசியல் சம்பந்தப்பட்டவை அல்ல, அரசியலுக்கு பயனுள்ளவை அல்ல. அவர் திமுகவோட போய் சேர்ந்துட்டார். தமிழ் தேசியம் அது இது மண்ணாங்கட்டின்னு பேசிகிட்டு இருந்தால் கூட அவர் எப்போ போய் முதல்வரை சந்தித்தாரோ துக்கம் விசாரிக்கிறேன்னு, அதுலேருந்து நீங்கள் பாருங்கள் அவருடைய பேச்சு, அவருடைய பாருங்க, ஒரு சாதாரண காமன் சென்ஸ். இப்போ நீங்கள் விமர்சனம் யாரை பண்ணணும்? அதாவது நாம் தமிழர் கட்சி ஒரு எதிர்கட்சி தானே, அது ஒன்றும் ஆளுங்கட்சி இல்லைல்ல, எதிர்கட்சி. நீங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணால் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். புரியுது. இப்போ அதிமுகவை கூட விமர்சனம் பண்ணலாம், அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஓகே இல்லையா? ஆனால் தாவேகா என்பது இன்னும் அரசியலில் ஒரு ஒரு புதுசாக வந்திருக்கிற ஒரு புதுமுகம். ஒரு தேர்தலில் கூட அவங்க நின்னதே இல்லை. ஜெயிக்கிறது ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அப்புறம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு புதுமுக அரசியல் கட்சியை இந்த அளவுக்கு கடுமையாக ஒரு தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்வதற்கு உள்நோக்கம் இருக்குங்க. நோக்கம்தான்.